அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் அவர் பீகார் மாடலை பின்பற்ற திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்காக பாஜக களமிறங்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பிளானும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே பீகார் மாடலுடைய பின்னணி நிலவரத்தை குறித்து தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதைத் தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் அவர் பீகார் மாடலை பின்பற்ற திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அதாவது பாஜக தேசிய துணைத் தலைவரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான பாஜக குழுவினர் கடந்த அக்டோபர் 7 அன்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சென்னையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் சந்தித்திருக்காங்க. இந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. பாண்டாவுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் துணைத் தலைவர் RN ஜெயபிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தாங்க. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல்களுக்கான பாஜகவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு பாண்டா அதிமுக தலைவரை சந்தித்தது அதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பீகாரில் பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்த அதே மாடலை இங்கே பின்பற்ற பாஜக முடிவு செய்திருக்கிறாங்களாம். பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி பெரும் வெற்றியை பதிவு செய்திருந்தது. பீகாரில் பாஜக JDU கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக 89 இடங்கள்லையும் JDU 85 இடங்கள்லையும் வென்றிருக்கிறது. பீகாரில் காங்கிரஸ் கட்சி மிக மோசமான தோல்வியை பதிவு செய்திருந்தாங்க. அங்கு 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் 25 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி 35 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. அங்கே பீகார் வெற்றி பெற காரணம் முறையாக கூட்டணி அமைத்தது எலியும் பூனையுமாக இருந்த சிராஜ் பாஸ்வான் நிதிஷ் குடும்பத்தை சேர்க்க காரணமாக இருந்தது பாஜக வியூகம்தான். அதே போல நிதிஷ் பாஜக இடையே இருந்த கருத்து வேறுபாட்டை போக்கவும் காரணமாக இருந்தது பாஜகவினுடைய திட்டம். இதே திட்டத்தை தமிழ்நாட்டில் பாண்டா களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறதுங்க. அதே போல அதிமுக உள்ளேயே உள்கட்சி மோதலும் இருக்கிறது. செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்காரு. அதே போல பன்னீர்செல்வம் TTV தினகரன் ஆகியோரும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் பாண்டா வரக்கூடிய காலங்களில் சரி செய்வார் அப்படின்னு கூறப்படுகிறது. பீகார் தேர்தலில் NDA வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்திற்கு தயாராகி வருது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூக நிபுணர்களையும் அடுத்து சில மாதங்களுக்கு தமிழகத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தியுள்ளதாக டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்காங்க. கட்சி வட்டாரங்களின்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட பல முக்கிய பாஜக தலைவர்கள் தற்போது தமிழகத்திற்கு மாற்றப்பட இருக்காங்க. இந்த தலைவர்கள் களப்பணி, வாக்குச்சாவடி மேலாண்மை, வாக்காளர் ஆலோசனை மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்பார்வையிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாநிலத்தில் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க
பாஜக முயற்சிப்பதால வலுவான கள இருப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும், வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க உதவும் அப்படின்னு கட்சி நம்புறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த வியூகம் அப்படிங்கிறது அரசியல் கட்சியினரின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது தமிழக அரசியலில் நிலைமை எதிர்வரக்கூடிய தேர்தல்களை முன்னிட்டு மேலும் தீவிரமடைந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். முக்கிய கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் முக்கிய கட்சிகள் தங்களினுடைய பலத்தை உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் புது உறுப்பினர்களை வரவேற்கும் செயல்லையும் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் சூழல் கணிசமாக கிளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த சில வாரங்களாக அதிமுகவில் இருந்த முக்கிய பொறுப்பாளர்கள் விலகி திமுகவில் இணைவு பெற்றிருந்தாங்க. இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வந்தது. இந்த இணைப்புகள் திமுகவுக்கு புதிய பலத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. திமுகவின் ஆள் சேர்க்கைக்கு பதிலடியாக அதிமுகவும் தங்களுடைய தரப்புல கட்சி தளத்தை வெளிப்படுத்தும் பணியில இறங்கியிருந்தாங்க. இரு கட்சிகளும் ஆட்களை இழுத்து செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டதால அரசியல் சூடு தமிழகத்துல அதிகரித்து வந்துட்டு இருக்கு. திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளராக இருந்த அருண்குமார் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக முக்கிய நிர்வாகியுமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தது பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு முக்கிய பிரிவு அமைப்பாளர் நேரடியாக மாற்று கட்சிக்கு சென்றது அரசியல் பக்தர்களிடையே பெரும் விவாதமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது திமுகவுக்கு ஒரு பெரிய பூகம்பம் அப்படின்னே பேசப்படுது. இது வரக்கூடிய நாட்களில் திமுக அதிமுக ஆள் சேர்க்கை மோதல் மேலும் தீவிரமடையும் சூழலும் உருவாகி வர்றதுனால அரசியல்களும் இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரம் தமிழ் அரசியலில் வெளியில் கட்சி மாறுதல் அலை அதிகரித்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக திமுக மேற்கொள்ளும் உறுப்பினர் சேர்க்கை நடவடிக்கைகள் மாநில அரசியலில் புதிய மாற்றங்களையே ஏற்படுத்துகிறது. அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்புகள் குறித்து தீவிர ஆலோசனையில் இருந்தாலும் மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை தங்கள் அணிக்கு இணைக்க போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதுல திமுக ஓரணியில உறுப்பினர் சேர்க்கை கடந்த சில வாரங்களாக வேகம் எடுத்து வருகிறது. பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக திமுகவின் பக்கம் சாய்ந்து வராங்க. சமீப காலமாக அதிமுக OPS டிடிவி தினகரன் அணிகளில் இருந்த பலரும் திமுகவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த அணியின் அடுத்தடுத்த நிர்வாகிகள் திமுகவிற்குள் செல்வது 2026 தேர்தலை முன்னிட்டு அரசியல் சமன்பாடுகளை மாற்றக்கூடியதாக பார்க்கப்படுது. கிருஷ்ணகிரி மேற்கு அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மற்றும் ஓசூர் மாநகர கிழக்கு மண்டல குழு தலைவர் புருஷோத்தமர் ரெட்டி உள்ளிட்ட பலர் அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்திருந்தாங்க. இது அந்த மாவட்டத்தில் திமுகவின் அடிப்படை வலுவை மேலும் உயர்த்தும் நிகழ்வாக கருதப்படுகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை புருஷோத்தம ரெட்டியின் ஆதரவாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது கட்சியின் அமைப்பு பலப்படுத்தும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றமாக சொல்லலாம். 2026 தேர்தலை முன்னிட்டு அரசியல் தளத்தில் உருவாகும் இந்த கட்சி மாறுதல் அலை தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் சூழலுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அனைத்து அரசியல் கட்சிகளும் முழு வேகத்தில் தேர்தல் தயாரிப்புகளில் ஈடுபட்டு வராங்க. இதில் ஆட்சியை தக்க வைத்து கொள்ளும் நோக்கத்தில் திமுக கட்சி தனது வியூகங்களை துல்லியமாக அமைத்து வந்துட்டுருக்கு. தனது கூட்டணியை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தில் திமுக பல்வேறு மாவட்டங்களில் புதிய உறுப்பினர்களை இணைக்கும் முயற்சியில்
தீவிரம் காட்டி வராங்க. ஓர் அணியினர் தமிழ்நாடு என்ற கோஷத்துடன் மாற்று கட்சியினர் தங்கள் அணியில் சேர்க்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. இதன் நடுவே பதவி பறிபோனதற்கு பிறகு அதிருப்தியில் இருந்த செஞ்சி மஸ்தான் சமீபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு பின்பிருந்தபடி கட்சியினரிடையே தாக்கமும் ஆதரவும் இல்லாதது என கூறப்படுகிறது. இதனால் அவர் தலைமையிடம் வக்பு வாரிய தலைவர் பதவியை கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. மஸ்தானின் கோரிக்கையை திமுக தலைமை இதுவரை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் கட்சியினுள் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு உள்கட்சி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.